நான் எவ்வளவு குரல் கொடுத்துருக்கேன் நாம் தமிழருக்கு குரங்கு எல்லா இடத்துலயுமா போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு பே பண்றாங்களா? எங்க அண்ணன் எனக்கு அவர் ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டாரு. அவரே பாவ கையில காசு இல்லாம இருக்காரு. அவருக்கு நம்ம கொடுக்க அதுக்கான வாய்ப்பு. நம்ம வந்து காசுக்காக வாடகை கூடாது நான் கிடையாது. நாம் தமிழர் வந்துட்டு அப்போ அவர் உங்களுக்கு பிளே இருக்காது நீங்க நினைக்கிறீங்களா 26ல? 4 அணி இருக்குன்னு சொன்னபோது அவர் 4ல ஒண்ணு இல்லையா? அவரு 4 அணிங்கிறது யாரு? ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய், நாம் தமிழர் 4 தானே இருக்குது. அதுதானே சொல்றேன். இல்ல அந்த நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒப்பு கூட சொல்லல அப்படின்னு 2 சைடு விமர்சனம். அவங்க வந்து கட்சியில வந்து ஒரு ஆதங்கம், இந்த சைடு வந்துட்டு பாக்குறவங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க. அவங்கள பத்தி நான் உங்களுக்கு யாருக்கும் கவலை கிடையாது. அவங்களுக்குலாம் தெரியும் நான் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றேன்னு, எவ்வளவு சரியான விஷயம். நான் சப்போர்ட் பண்ணேன். நாம் தமிழருக்கு வாக்களிங்க நான் எங்கேயும் சொன்னதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. பாஜக வாக்களிங்கன்னு சொன்னதில்லை. அதையும் நீங்க நல்லா யோசிக்கணும். நான் சொல்லி இவங்க வெல்வாங்க வெல்ல மாட்டாங்க. இது எடுபடும், இது எடுபடாது. இது என்னவாக போய் நிற்கும் நான் கணிக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப நாம் தமிழருக்கு என்ன வாக்கு விழுந்திருக்கு நான் சொல்லுவேன். அவருக்கு என்ன வாக்கு விழுந்திருக்கு? இளைஞருடைய வாக்கு விழுந்திருக்கு. தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை விழுந்திருக்கு. அவருடைய பேச்சுக்கும் வீச்சுக்கும் ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. இதை தான் நான் கணிக்கிறேன். அதுதான் நீங்க நல்லா பாக்குறீங்க. நீங்க பேசும்போது சொன்னீங்க 19லயே வந்துட்டு இங்க எல்லாம் வந்து ஜெல் ஆயிட்டாங்க. 2019லயே 21க்கான எலெக்ஷனுக்கான கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. அதனால 21 வந்துட்டு இப்படிதான் இருக்குங்கிறத நம்மளால கணிக்க முடிஞ்சது. ஆனா இங்க வந்து இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப 25 வந்து 21 மாதிரி இருக்காதா? அப்ப 26 அதாவது திமுக கூட்டணி நான் கேட்கிறேன். திமுக கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது நடந்தா நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளோ 2 கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ காங்கிரஸ் கட்சியோ அவர்களுக்கு தேவையான சமரசங்கள் செய்யப்பட்டு அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஒரு கொதி நிலையில இருக்காங்கன்னு நான் நினைக்கல. அதுதான் நான் நினைக்கிறது. அப்படி கொதி நிலையில இருந்தாலும் ஒருவேளை அப்படின்னு வச்சுக்க பார்ட் 2 வச்சுக்க, இங்கே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை. அதிமுக மட்டும் நம்பி இவங்க யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை உங்க பேச்சுக்கு அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அப்ப திமுக கூட்டணி இப்படியே தொடரும்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர்களுக்கு உத்தரவாதமான வெற்றி இருக்கிறது. கடுமையான அதிருப்தி இல்லை. புரியுங்களா? ஒரு மனக்கேதம் இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம். பட் இங்க போய் நான் இருக்கிறேனே அப்படிங்கிற அருவருப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. புரியுங்களா? அவங்க தேர் கம்ஃபர்ட் அண்ட் அவங்களுக்கு உத்தரவாதமான வெற்றி வேற இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க? எனக்கு கூட 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. போன முறை அசம்பிளிக்கு எனக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க, இந்த முறை 10 கொடுங்க, 12 கொடுங்க. இவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு நடுவில் ஒரு 10ன்னு ஆரம்பிச்சீங்க, 6 வாங்கினீங்க, 8ன்னு முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி எங்கேயோ போய் நிக்கலாம். அவ்வளவுதானே தவிர அப்படி இல்லை. அதே மாதிரி இப்ப இவங்க அலையன்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்கா அமைச்சிட்டாங்க அப்படின்னா தாவேக அதிமுக நல்ல கூட்டணி, ரைட்? அதிமுக பாஜக நல்ல கூட்டணி. ஆனா இவர்களுக்கான வாய்ப்புலாம் பேர் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா திமுக கூட்டணி உத்தரவாதமாயிரும். திமுக கூட்டணி உத்தரவாதமாயிரும். தாவேகா தனித்து வெற்றி பெற முடியாது. அதிமுக தனித்து வெற்றி பெற முடியாது. அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா ஒரு வெற்றிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் வெற்றிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. புரியுங்களா? அதிமுக பாஜக சேர்ந்த கூட்டத்தில் இவங்க போக முடியாது. அப்ப தனியா இருக்கக்கூடிய விஜய் நம்பி இவங்க போக மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து அந்த மேடையில பேசும்போது, திமுக மேடையில பேசும்போது, அது நீங்களே சொன்னீங்க ஒரு பெரிய நல்ல கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. இப்போ அதிமுகவும் தமிழ்நாடு எடுத்துக்கும் நல்ல கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. ஆனா இந்த 2 பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில விஜய் அவர்களோட கட்சி பத்தி பேசும்போது, விஜய் பிளேஸ் விட்டல் ரோல் இன் 26 எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப அவருடைய growth வந்து அவ்வளவு தூரம் இருக்கு. அவரும் வந்துட்டு இங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறத நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது புரிஞ்சது. அது நிஜமாலே அவர் தனித்து நின்னாலோ ஒரு 6ல இருந்து 10% வரைக்கும் வாங்குகள் அவர் தனியாவே வாங்குவார். சேர்ந்தாருன்னா யாரோட சேர்றாரு என்ன அணியை வந்து அவருடைய வாக்கு கன்வெர்ட் ஆகும்போது 6 to 10 நிற்கும். லீஸ்ட் 6, பெஸ்ட் வந்து 10 as of now. அதுக்கு மேலே என்ன வருதுங்கிறத நம்ம வந்து போக இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ஒரு பல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 6 முதல் 10% வரை வாக்குகள் இருக்க வாய்ப்பு.